Hallelujah. I thank God for this wonderful opportunity once again to come before you, to share the good news before you. Hallelujah. I am nothing before you. It is God only who brought me all the way from Delhi to share the good news among you. Amen. ஆமென். கர்த்தர் மீண்டுமா இந்த இடத்துல தேவன் என்னை கொண்டு வந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டுமா இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறது என்னுடைய எந்த ஒரு காரியம் அல்ல, கர்த்தருடைய கிருபையே. ஆமென். Bible says, who can separate us from the love of God? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. It is the love of God, our dear pastor, that loves only attracts me towards Valajabad. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய ஊழியக்காரரிடத்தில் இருக்கிறதுனால அந்த அன்பு தான் என்னை டெல்லியிலிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறது. Hallelujah. I have gone many places in India, but pastor's love is different than any other. நான் இந்தியாவின் பல இடங்களுக்கு பல பகுதிகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் அவருடைய அன்பு அது கொஞ்சம் வித்தியாசமானது. I have gone to Chhattisgarh, I have gone to West Bengal, I have gone to Uttar Pradesh, Punjab and different parts of India, but pastor is different than any other. இந்தியாவின் பல இடங்களில் சத்தீஸ்கர், பஞ்சாப், உத்தர் பிரதேஷ், சண்டிகர் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் அவருடைய அன்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. It is his love only who, because of his love I am here. Hallelujah. அவருடைய அன்பு நிமித்தமாக இந்த இடத்துல நான் இருக்கிறேன். Not only that, it is God's plan that I am here to share the good அது மாத்திரமல்ல, தேவனுடைய மேலான ஒரு நோக்கத்தின் திட்டத்தின் நிமித்தமாய் சித்தத்தின் நிமித்தமாய் இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். I thank all of you who are praying for me, for my ministry, and because of that God is using me mightily in Delhi, in different parts of this India. ஆமென். உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் தேவன் அநேக இடங்களிலே தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்காக என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிற யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I am also praying for all of you so that this congregation should grow, and this congregation should be the number one church in Valajabad. ஆமென். நானும் கூட உங்களுடைய திருச்சபைக்காக இங்கு கூடி வருகிற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கூடுகை, இந்த ஆலயம், இந்த தேவனுடைய சபை இங்கே இந்த இடத்துல அது நம்பர் 1 திருச்சபையாக வர வேண்டும் என்று நான் ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஆண்டவரிடத்துல For today meditation we are going to say Ephesians 3:16. Ephesians 3:16. இன்றைக்கு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம். Here it is written, Paul is saying, I am praying for the church of Ephesus that the congregation should grow in the knowledge of God. Not only that, they should be strengthened day by day. Ephesians 3:16. Yeah. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசி திருச்சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று. Paul has a concern for the church. பவுல் திருச்சபை குறித்து ஒரு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Not only here, we can see Acts of the Apostle 20 verse 31. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். For 3 years continuously Paul was crying for the church. Hallelujah. Acts 20:31. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவர்களுக்காக என்ன பண்ணாங்களா, ஜெபித்து புத்தி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். Paul had a concern for the church. Hallelujah. பவுல் திருச்சபை குறித்து ஒரு மிகுந்த கரிசனை உள்ள ஒரு தேவ மனிதராய் காணப்பட்டார். We should be people, we should
we should have the concern for the church. Hallelujah. ஆமென். நாமும் கூட நம்முடைய திருச்சபை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். As Paul had the burden for the church, we should have the burden for the church. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு திருச்சபை குறித்ததான ஒரு பாரத்தோடு அவர் எப்பொழுதும் இருந்தது போல நாமும் நம்முடைய திருச்சபை குறித்து எப்பொழுதும் ஒரு பாரம் உள்ளவர்களாய் The காணப்படணும். burden forces us to pray for others, to cry for the people of this Valajabad. Hallelujah. ஆமென். அந்த பாரம் என்னவென்றால் இந்த வாலஜாபாத் பகுதியில் இருக்கிற அல்லது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்பட We வேண்டும். should pray together so that God may bless this congregation. Hallelujah. ஆமென். நாம் ஒருமனப்பட்டு இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த கூடுகை மாத்திரமல்ல நாம் வசிக்கிற பகுதியும் ஆசீர்வதிப்பார். We should be people with one love and one acre. We should be gathered together so that we pray and cry for this church so that this church will grow. ஆமென். நம்முடைய சபை இந்த ஊழியம் வளர்ச்சியடைய வேண்டுமானால் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் அன்போடு கூட இணைந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. Here it is written, Paul is praying for the church so that the church should be strengthened day by day. Hallelujah. ஆமென். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபை குறித்து கரிசனை உள்ளவராய் பாரமுள்ளவராய் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறவராய் இருந்ததனால அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் சபை வளர்ந்து பெருகினது. The Ephesian church, he was praying for the Ephesian church so that they may receive the power of God. ஆமென். இப்பொழுது நாம் வாசித்த அந்த எபேசியர் 3:16 நாம் வாசித்தது போல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசி திருச்சபைக்காய் ஜெபிக்கிறார். என்னவென்றால் கர்த்தருடைய வல்லமையிலே பலப்பட வேண்டும் என்று. Not only here, we can see Ephesians 6 verse 10 also. எபேசியர் 6:10 கூட அப்படி ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Here also Paul is saying this church should be filled with the power of God. ஆமென். இப்போ நாம் வாசித்த வேத பகுதியிலே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையிலே எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் திருச்சபையானது கர்த்தருடைய வல்லமையிலே பலப்பட வேண்டும் என்று. Matthew chapter 4 verse 1 we can read. Matthew 4 மத்தேயு 4:1 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Here it is written, Jesus he took 40 days and 40 nights fasted to receive the power of God, to receive the power of God, that he may fill with the power of God, filled with the Spirit of God to start the ministry. ஆமென். Hallelujah. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியத்தை துவங்குறதுக்கு முன்பதாக எல்லாருக்கும் தெரியும் 40 நாட்கள் வனாந்திரத்திற்கு போய் உபவாசம் இருந்து கர்த்தருடைய வல்லமையை அந்த தேவனுடைய ஆவியானவரை வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் உபவாசித்து ஜெபிக்க போனார். அல்லேலூயா. With our strength, with our intellectual, we cannot do anything, but the power of God we can do many things in the coming ஆமென். days. இதுதான் வேதம் சொல்கிறது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஞானமோ நம்முடைய பலத்தினாலோ செய்ய முடியாது, ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். 2 Kings chapter 2 verse 9. 2 ராஜாக்கள் 2:9 வாசிக்கலாம். Here it is written, Elijah is saying to Elisha, what do you want from me? எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எலிசாவே எனக்கு உன்னிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். Here Elisha is saying, I need the double portion. Hallelujah. ஆமென். உமக்குள் எலிசா எலியாவை பார்த்து சொல்றாரு, எனக்கு வேற எதுவுமே வேணாம், உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். I need the double portion, means I need the double power. Hallelujah. ஆமென். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரத்தை எனக்கு ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். We should be people, we have to wait on the Lord to receive that power. ஆமென். இதற்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Zechariah 4 verse 6. Zechariah 4:6. சகரியா 4:6 வாசிக்கலாம்.
ஆமென். It is not by might nor by power, but by the power of God says. ஏற்கனவே நாம் பார்த்தது போல நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். With our strength, with our intellectual, we cannot do anything, but by the power of God we can do many things. Hallelujah. ஆமென். ஒருவேளை நம்முடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே நம்முடைய ஞானத்தினாலே ஒரு சில காரியங்களை செய்யலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே அது எல்லாவற்றையும் செய்ய அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Philippians 4:13. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். Here it is written, Paul is saying, with the power of God I can do many things. Hallelujah. ஆமென். எனக்கு பலன் கொடுக்கிற கிறிஸ்துவினாலே ஒன்றல்ல ரெண்டல்ல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். Oh, Paul was a powerful man. பவுல் ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதன். We can read from Acts of the Apostle 19 verse 11 to 13. அப்போஸ்தலர் 19:11 to 13. 19ஆம் அதிகாரம் 11 to 13 வசனங்கள். Praise the Lord. Hallelujah. Actually, Paul was a man. When he received the power of God, God did many miracles through his life. Amen. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேவ மனிதன், தேவனுடைய வல்லமையால அவர் நிரப்பப்பட்டவராய் இருந்தபடியினாலே அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். In those days, people were there by touching the ropes of the pole, they were healed. ஆமென். பவுல் வைத்திருந்த அந்த உருமா, நம்ம தலையில கட்டுற அந்த துண்டு இருக்கு பார்த்தீங்களா, அவர் கட்டியிருந்த அந்த துண்டு, அவர் வைத்திருந்த துணியை அவர் யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போனது. அல்லேலூயா. There were people because of his shadow they were healed. Hallelujah. ஆமென். அவங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுத்தமானார்கள். He was an ordinary man like us. அவர்களும் நம்மை போல சாதாரண மனிதர்கள் தான். But when he received the power of Holy Ghost, God made him everything. Hallelujah. ஆமென். அந்த சாதாரண மனிதர்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே வந்த பொழுது அவர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள். Hallelujah. The same God is today with us. Hallelujah. அதே வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது நம்மோடும் கூடவே இருக்கிறார். Hebrew 13 verse 8. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Here it is written, Jesus is the same yesterday, today and forever. ஆமென். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Whatever God has done in the past days, in the life of Daniel, in the life of Shadrach, Meshach, Abednego, in the life of Elisha, the same God is with us today to do the miracle, to perform miracle in our midst. Hallelujah. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், பவுல் எல்லா தேவ மனிதர்களோடு கூட இருந்த தேவன் தான் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூடவும் இருக்கிறார். We should be people, we should wait on the Lord, and when we wait on the Lord, God will pour out his spirit upon you. Hallelujah. அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறது போல அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் நானும் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது நம்மை நிரப்புவார். In the day of Pentecost, the first church started, the new church started. Hallelujah. When they received power, when they filled with the Holy Ghost, they become powerful apostles. Hallelujah. அதற்கு முன்பாக வரைக்கும் சாதாரணமானவர்களாய் இருந்தவர்கள் அன்றைக்கு ஒருமனப்பட்டு ஆதி திருச்சபையிலே தேவனுடைய வல்லமைக்காய் காத்திருந்த பொழுது அவர்கள் ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டார்கள். That same Jesus is saying Acts 1:8.
அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி ஆ Praise the Lord for this wonderful verse. Hallelujah. ஆமென். இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை துதிப்போம். Hallelujah. When we will receive the power of Holy Ghost, we are going to be a witness for whole world. Hallelujah. ஆமென். என்று நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு தேவன் இந்த உலகம் முழுவதிலும் நம்மை சாட்சியாய் மாற்றுவார். God is here and he wanted to do many things in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். We are not here by chance or accidentally, but God has a purpose in your life. Amen. ஆமென். நம்ம தற்செயலா இந்த இடத்துல வரல, இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் ஒரு மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறார். We should receive the power of Holy Ghost. ஆமென். அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Again we are going to read Joel 2:28. Joel 2:28. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். Here it is written in the last day, I am going to pour out my spirit upon all places. ஆமென். ஆண்டவர் இந்த இடத்திலே தீர்க்க தரிசனமாய் பழைய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்க தரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று. This verse is going to be fulfilled in these days. Hallelujah. ஆமென். இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிற காலமாய் இருக்கிறது. We are in the last days. நாம் இந்த கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். Jesus is going to come soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். This is the time we need to prepare ourselves. நாம் ஆயத்தமாக வேண்டிய நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். Holy Spirit is our counselor, our helper to help us how to grow in the Lord. Hallelujah. ஆமென். நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Holy Spirit is there to lead us, to guide us, to teach us many things in our life, how to prepare ourselves for the second coming. பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவனுக்கு நேராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நேராக அவருக்கு நேராக எதிர்கொண்டு போக அவர் நம்மை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். When Jesus will come in the mid-year, how we can go and meet him. Hallelujah. ஆமென். ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் அவர் வரும் பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். We can read Isaiah chapter 40 verse 31. Isaiah 40:31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். When Jesus will come in the mid-year, so what will be happen? We will be like eagles. We can fly and go and meet him. Hallelujah. ஆமென். இந்த வேத வசனத்தின்படியாய் யார் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல புதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்து அவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். ஹல்லேலூயா. God want to renew our strength in these days. Hallelujah. ஆமென். இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பலத்தை புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். We'll fly just like eagles. Hallelujah. ஆமென். அந்த கழுகுகளை போல பறந்து செல்ல நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். God has given us 2 wings. Hallelujah. ஆமென். கர்த்தர் நமக்கு 2 சட்டைகளை கொடுத்திருக்கிறார். What is that 2 wings? Do you know? அந்த 2 சட்டைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? One wing is the wings of praises. ஒன்று கர்த்தரை துதிக்கிற துதி. Another one is that is wings of worship. இன்னொன்று கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது. By worship and praises, the 2 wings will help us to go and meet our Jesus. அனுதினமும் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி பரிசுத்தமாய் நாம் வாழும் பொழுது கழுகுகளை போல சட்டைகளை அடித்து நாம் உயரே எழும்புவோம். Where there is actually I can say that the church which is doing worship, that church is a living church.
ஆமென். எந்த திருச்சபை கர்த்தரை உண்மையாய் ஆவியோடு அவரை தொழுது கொள்கிறதோ அதுதான் ஆவிக்குரிய திருச்சபை. There is power in praises. Hallelujah. ஆமென். அந்த சபையில ஏறெடுக்கப்படுகிற துதியிலே ஒரு வல்லமை இருக்கும். We know that that is written in Joshua chapter 6. What happened actually by giving praises? What happened? The Jericho wall was fallen. ஆமென். யோசுவா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது துதித்து பாடின பொழுது அவர்களுக்கு முன்பாக தடையாய் இருந்த எரிகோ கோட்டையே இடிந்து விழுந்தது. There is power in praises. Hallelujah. ஆமென். நம்ம ஆராதிக்கிற ஆராதனையிலே துதியிலே ஒரு வல்லமை உள்ளது. Not only that, here we can see 2 Chronicles chapter 20, 15 and 16 verse we can read. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 20, 15 and 16. 15 16 வசனங்கள். Just you can read from 14 onwards. 14ல இருந்தே வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20 14. Praise the Lord. Hallelujah. The same thing also written over here. Okay. Praise God. So our God is a good God. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். Hallelujah. He can do mighty things in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God is saying to his people, all the Israelites, if you'll go for the war, what you can do, before going to the war, you have to make praises unto me so that I may fight the battle for you. ஆமென். நீங்கள் போய் நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை முன்பாக நின்று பாடி ஆராதியுங்கள் என்று. There is power in praises. Hallelujah. ஆமென். நம்முடைய ஆராதனையிலே துதியிலே ஒரு வல்லமை உள்ளது. More will praise, more you will worship, more you are going to receive the power. எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்பும். God has chosen us for that purpose only. ஆமென். Hallelujah. கர்த்தர் அதற்காக தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். We need to spend more times in worship and praises so that this church will grow like anything in the coming நாம் days. எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆலயத்திலே மாத்திரமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை அனுதினமும் துதித்து ஆராதிக்கும் பொழுது நாமும் வளருவோம், திருச்சபையும் வளரும். There is a church in Delhi that comes under Pastor Apostle Ankit Sajwan. டெல்லியிலே ஒரு தேவ மனிதருடைய திருச்சபை உள்ளது. And within 8 months that church now they have the strength 4,000, and before 8 months before only 2,000 were there. After 8 months it became double because of they used to worship 2 hours daily when they are conducting the meeting. Hallelujah. ஆமென். 8 மாதத்திற்கு முன்பதாய் அந்த திருச்சபையில 2000 பேர் இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து அனுதினமும் 2 மணி நேரம் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்த நிமித்தமாய் 8 மாதத்துக்கு பிறகு இப்போ 4000 பேர் அந்த திருச்சபையில இருக்கிறாங்க. God is doing so many miracles through his life. Hallelujah. And now it is so many miracles are taking place in that church. Hallelujah. ஆமென். இப்பொழுது அந்த திருச்சபையிலே அவர் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். We are in the last days. Hallelujah. நாமும் இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். In 1906 J.C. Moore in Los Angeles in Azusa Street, he spoke like that. In 2024 the last revival will come in India. Hallelujah. ஆமென். 2024 ஒரு எழுப்புதல் வரும் என்று ஒரு தேவ மனிதன் சொன்னார். In 1954 to 58 Oral Robert, one man of God, he spoke like that. The last revival will come in India.
கடைசி எழுப்புதல் இந்தியாவில் தான் துவங்கும் என்று ஓரல் ராபர்ட் என்கிற தேவ மனிதன் தீர்க்க தரிசனமாய் The சொல்லியிருக்கிறார். churches will be double in the coming days. Hallelujah. ஆமென். இந்த கடைசி காலத்திலே திருச்சபைகள் 2 மடங்கு பெருகும். Now in Delhi, all the churches fasting and praying for 40 days, 72 hours, like that. All are praying. Why do you know? To see that revival. Hallelujah. ஆமென். டெல்லியிலே எல்லா திருச்சபைகளும் 72 மணி நேரம் 40 நாள் உபவாச ஜெபம் இப்படி தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. எதற்காகவென்றால் கடைசி காலத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை காண வேண்டும் என்று. Not in Delhi. Actually the things that the prayer is going on in Bangalore, and then Kerala and Pune, everywhere. Why do you know? Because God has a special plan for this India. Hallelujah. டெல்லியிலே மாத்திரமல்ல, பெங்களூர் இன்னும் பல மாநிலங்களிலே தொடர்ந்து ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God loves India very much. ஆமென். கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். Because of that, God only sent Apostle Thomas to India. Hallelujah. நம்மை அவர் நேசித்ததினால தான் அவரை பின்பற்றின சீஷராகிய தோமாவை நமக்காய் இந்தியாவிற்கு அனுப்பினார். In AD 52 he came to India. Hallelujah. 1852 ஆண்டு அவர் இந்தியாவிற்கு வந்தார். He died over here. ஆமென். இங்கு வந்து அவர் இரத்த சாட்சியாய் தேவனுக்காய் மரித்தார். He gave his life for us. அவருடைய வாழ்க்கையை தேவனுக்காய் அர்ப்பணித்தார். Today we are here because he has sacrificed his life for us. ஆமென். அந்த தோமா ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றின சீஷராய் இருந்த தோமாவின் தியாகத்தின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். Hallelujah. He came to India. First of all, he was serving among the Brahmins people. அவர் ஆரம்பத்திலே வந்த பொழுது பிராமணர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். They could not recognize him. Why he came? But one thing he did, because of him, he established 7 churches. Hallelujah. Praise the Lord for that. ஆமென். அவர் இந்த இடத்துல வந்த பொழுது அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அவர் 7 திருச்சபைகளை ஏற்படுத்தினார். God has chosen you. Do you know why? To do the incomplete work of Apostle Thomas. ஆமென். ஏன் அந்த தோமாவின் தியாகத்தின் நிமித்தமாய் இந்த இடத்திலே தேவன் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார் என்றால் அவர் விட்டு போன ஊழியத்தை அவரை போல நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும். There was a time India was full of idol worship and witchcraft and sorcery. So many things are going on, and he came. It changed India. Praise the Lord. ஆமென். அவர் வருகிறதுக்கு முன்பதாக விக்கிரக ஆராதனையிலும் பில்லி சூனிய மந்திரம் இப்படி ஒரு நாடோடியாக இருந்த இந்த இந்திய தேசத்திலே அவர் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் உருவானது. Why he chosen us? Because God has a purpose in our life. ஏன் அவர் இங்கே வருகிறதுக்கு இந்த இந்திய தேசத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen Pastor James Ormarai to bless this Walajabad, this area, so that this Walajabad should be saved in the coming days. ஆமென். ஏன் ஆண்டவர் பாஸ்டர் ஜேம்ஸ் அர்மராஜ் அவர்களை தெரிந்து கொண்டார் என்றால் அவர் நிமித்தமாய் இந்த வாலஜாபாத் பகுதி ரட்சிக்கப்பட்டு அது ஆசீர்வாதமான பட்டணமாய் மாறும்படியா. There are so many pastors and the evangelists, they are working in Tamil Nadu. Why do you know? Because God has a purpose. Hallelujah. ஏன் தமிழ்நாட்டிலே அநேக சுவிசேஷர்களை ஊழியர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் தேவன் ஒரு நோக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார். Thomas had a vision. We should have that kind of a vision. ஆமென். தோமாவை போல நாமும் ஒரு தரிசனத்தோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். Why we are reading that Joel 2:28. The same thing will be happen this time. Hallelujah. யோவேல் 2:28 நாம் வாசித்தது போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கடைசி நாளிலே காத்திருந்து அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. We are waiting to see that day. நாம் அந்த நாளை காண வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். God want to pour out his spirit upon us. அவர் நம் மீது அவருடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி நம்மை நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Isaiah 61:1-4. Can you read? ஏசாயா 61 அதிகாரம் 1 to 61:1-4. 1 4 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 61 1 முதல் 4.
It is clearly written. Jesus is saying, I have received that power. I received that anointing to preach the gospel to the poor. Hallelujah. ஆமென். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார், எதற்காக நிரப்புகிறார் என்று, அவரை ஏன் நிரப்பினார் என்று அவர் சொல்லும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. Jesus was anointed one. In the same way, God want to anoint us with his precious oil so that we may preach, proclaim the gospel and release the bondages in Walajabad. There are many people in Walajabad. They are in bondages. They are in darkness. God has chosen us. Why do you know? Because God has a purpose in Walajabad. Amen. ஆமென். இயேசு கிறிஸ்து என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அப்போ அவர் இந்த பூமியிலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை தேடி போய், வியாதியஸ்தர்களை தேடி போய் சுவிசேஷத்தை அறிவித்து மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்து அநேகருக்கு விடுதலை கொடுத்தது போல நீங்களும் நானும் இந்த வாலஜாபாத் பகுதியிலே அவரை போல ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நொறுங்குண்டவர்களை, எளிமையானவர்களை தேடி போய் அவர்களுக்கு விடுதலையை, இரட்சிப்பை கொடுக்க வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். We have to receive power in this days. Hallelujah. இதற்கு நமக்கு அவசியம் தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Without his power we are meaningless people. அவருடைய வல்லமை இல்லைனா நாம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. We cannot do anything without anointing. ஆமென். அபிஷேகம் இல்லாமல், தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியிலே ஒன்றுமே செய்ய முடியாது. Everybody has to receive his power. எல்லாரும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் எல்லாரும் தேவனுடைய அபிஷேகத்தை, வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to surrender our life to God. Lord, anoint me so that I may proclaim your gospel to others. ஆமென். நான் உம்முடைய சுவிசேஷத்தை, இரட்சிப்பை நான் அறிவித்து அநேகர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நான் உம்முடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன், வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என்னை நிரப்பும் என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். God has a purpose in our life. ஆமென். Hallelujah. கர்த்தர் ஒரு நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். We are not here by chance or accidentally, but God wants us so that we may spend our times at prayer and fasting, and we need to receive the power. Until and unless we receive power, we never proclaim the gospel before others. ஆமென். தேவன் தற்செயலா இந்த இடத்துல உங்களை என்னையும் கொண்டு வரல, நம்மை நிரப்பி அநேகருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தும்படியாய் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. There was a shepherd boy in Chhattisgarh. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன், சத்தீஸ்கர்ல ஒரு பையன் இருந்தான். He never gone to school. அவர் ஒரு நாளும் ஸ்கூல் பக்கம் போனதே கிடையாது. But one day God called him. ஆனால் ஒரு நாள் தேவன் அவரை அழைத்தார். He surrendered his life to God. அவர் தேவனுடைய அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். Every day he was praying with tongues with the power of God. ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிரம்பி, வல்லமையிலே நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்து கொண்டிருந்தார். He took 40 days fasting. 40 நாள் உபவாசம் இருந்தார். Then what happened? He asked God, he prayed to God, Lord, give me the knowledge how to read the word of God. அவர் படிக்காதவர், ஸ்கூலுக்கு போகல, ஆனா ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். என்னன்னா, உங்க வார்த்தைகளை படிக்கும்படிக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று. One day just he asked to God, continuously he was asking God so that he may read the Bible. நான் உம்முடைய வார்த்தைகளை படிக்கும்படியா ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். God gave him the knowledge. ஆமென். கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். God filled him with wisdom. ஆமென். கர்த்தர் அவருடைய ஞானத்தினால, அறிவினால நிரப்பினார். One day he opened the Bible, he started reading. Hallelujah. ஒரு நாள் வேத புத்தகத்தை திறந்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார். Now he is translating English to Hindi. Praise the Lord. இன்றைக்கு அவர் இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தியிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். If you'll see him, you'll be surprised how it can be possible. ஒரு ஆடு மேய்க்கிற பையனுக்கு, படிக்காத, ஸ்கூலுக்கே போகாத ஒரு பையன், ஆனா இன்றைக்கு இந்தியில இருந்து இங்கிலீஷ்ல இருந்து never ஹிந்தியில gone to school. இது ஒரு நாள் அவர் ஸ்கூலுக்கு போனதில்லை. When you will receive power, என்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம், ஆமென், என்றைக்கு நாம் கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு எதெல்லாம் முடியாது என்று இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிற தேவன் அவர். The same God is with us. Hallelujah. அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். He want to do the same thing for you. Hallelujah. அதே தேவன் தான் நம்மையும் அதே காரியங்களை, அதை விட மேலான காரியங்களை செய்ய அழைத்திருக்கிறார்.
Bible says he will never leave you, never forsake you. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் என்றைக்கும் உங்களை கைவிடாத தேவன் அவர். His name is Emmanuel God. ஆமென். அவர் இம்மானுவேல் தேவனாய் நம்மோடு இருக்கிறார். He wanted to be with us. Hallelujah. ஆமென். அவர் என்றைக்கு நம்மோடு இருக்க விரும்புகிறார். To help you, to encourage you, to lead you a good life. Hallelujah. In the coming ஆமென். days. அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்த விரும்புகிறார். When you will receive power, you will be a miraculous man. Hallelujah. ஆமென். என்றைக்கு கர்த்தருடைய ஆவியினாலே நம்ம நிரப்பப்படுகிறோமோ அன்றைக்கு நம் மூலமாய் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். If you wanted to see impossible should be possible, you have to surrender your life to God. You have to ask God, Lord, fill me with thy spirit so that I may be a man, so that I may be a man, so that I may do something great for you, God. நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்பினால் முடியாதவைகளை முடிய பண்ணுகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வல்லமைக்காய் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்க வேண்டும். In 1 Samuel chapter 17, 34 to 36, we can see that David was a shepherd boy, but with the strength of God, he killed the lion, he killed the bear. Hallelujah. Amen. So it is very difficult for a 17 years old man to kill the bear and the lion. It was the strength of God. Hallelujah. That strength will be coming in our life when we'll receive the power of God. ஆமென். இப்பொழுது நம்ம பார்த்தது போல தாவீதும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தாவீதும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த 18 வயதுடைய ஒரு வாலிபன். ஆனால் அவர் மூலமாய் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கமும் கரடி வந்த பொழுது அது ஒரு நாயை கொல்லுகிறது போல அதை கொன்று போட்டார். எப்படி என்றால் தேவனுடைய வல்லமையினாலே அவர் நிரப்பப்பட்டவராய் இருந்தபடியினாலே. With that same power he killed Goliath. அதே வல்லமையின் மூலமாகத்தான் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர் கோலியாத்தையும் மேற்கொண்டார். அல்லேலூயா. He was the tallest man. He was just like it. He was a tallest man. ஆமா, கோலியாத் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராட்சதனா இருந்தான். But David, one small boy, 17 years old, because of him, when he faced Goliath, he spoke to Goliath, I am coming in the name of my God, and God is giving you. I want to kill you. Hallelujah. ஆமென். எல்லா ராணுவமே பயந்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றாரு, நீ பெரிய ராட்சதனா இருக்கலாம், நான் சின்ன பையன் தான், 17 வயதுடைய வாலிபன் தான், ஆனால் நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிற, நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொன்னார். Our God is a good God. Whatever he did in the life of David, he is going to do same thing in our life. Hallelujah. ஆமென். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்த வல்லமையை தந்து வழிநடத்தின தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Whenever you are facing difficulty in your life, whenever you are facing problems in your life, trust God, ask God. He is there to help you, to build you up, to give you the courage and everything to you. Hallelujah. So that you may overcome everything in this world. Hallelujah. ஆமென். என்றைக்கு நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் பாடுகள் மத்தியிலே தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், தாவீதை நடத்தின தேவன் என்னையும் நடத்தும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த தேவன் அவருடைய வல்லமையினாலே பலத்தினாலே நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. In the Christian life, so many problems will come in your life. You have to face many difficulties, but in God every impossible will be possible. Hallelujah. ஆமென். நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காய் வாழ அர்ப்பணித்திருக்கிற இந்த வாழ்க்கையில நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் வரும். ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. In this day we need to pray more in front of God, so that God will make you powerful. ஆமென். இதற்கு நாம அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துவார். More prayer, more power. Less prayer, less power. No prayer, no power at all. அதிகமாக ஜெபிக்கும் பொழுது அதிகமான பலனை வல்லமை கொடுக்கிறார். குறைவாக ஜெபிக்கும் பொழுது குறைவான பலனும் வல்லமையும் கிடைக்குது. ஜெபமே இல்லாத பொழுது அங்க வல்லமையே இருக்காது. Because of that we need to spend our time with prayer. இதற்காக தான் நம்ம அதிகமாய் ஜெபத்திலே நேரத்தை செலவிடணும். When prayer moves, God moves. When God moves, miracle take place. ஆமென். என்றைக்கு நம்ம ஜெபத்திலே அதிகமாய்
அதிகமாய் நேரத்தை செலவழித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்காய் செயல்படுவார். தேவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டார்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். Through prayer, many things will be happen. ஆமென். ஜெபத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் செய்ய முடியும். James 5 verse 16 says. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16. 5:16. யாக்கோபு 5:16 வாசிக்கலாம். Here it is there. The prayer of a righteous man is powerful and effective. ஆமென். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் அது மிகவும் பலனுள்ளதாய் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. We can achieve many things through prayer only. Hallelujah. ஆமென். ஜெபத்தின் மூலமாய் நம்ம நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். God is there. Still God is there with us. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். He is going before us. அவர் நமக்கு முன்பாக போகிறார். He is the best helper in our life. அவர் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய When வாழ்க்கையில. you are in problem, ஒருவேளை நீங்க ஒரு பிரச்சனையின் மத்தியில இருக்கலாம். He want to hold your hand and say, I am with you. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்க கரங்களை பிடித்து சொல்லுகிறார், மகனே மகளே நான் உன்னோடு No கூட need to be இருக்கிறேன். discouraged. No need to be disappointed. He is there to help you, to guide you, to lead you up to your last breath. ஆமென். நீங்க மற்றவர்களை மனிதரை நம்பி நீங்க ஏமாற வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். We are in the last days. நாம் கடைசி காலத்தில் நின்று Jesus கொண்டிருக்கிறோம். is coming soon. இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். This is the time we need to receive that power of God. இதுவே கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே வாழ்கிறதற்கு அவருடைய வல்லமையை பெற வேண்டியது அவசியமா Let இருக்கு. us surrender our life to God. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காய் அர்ப்பணிப்போம். Lord, fill me with the Spirit of God. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேட்போம். Lord, anoint me with thy precious oil, உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும் என்று கேட்போம். so that I may be strengthened. ஆண்டவரே நான் பலவீனம் உள்ளவன் ஆண்டவரே. Lord, give me the strength and power, God, உம்முடைய பலத்தினால வல்லமையினாலே என்னை நிரப்பும் என்று கேட்போம். that I may walk with you, God. நான் உமக்காய் ஊழியம் Lord, செய்ய you வேண்டும், bless உமக்காய் me. வாழ வேண்டும். Hallelujah. Let us surrender our life. நாம் அப்படியே எல்லாரும் கண்களை மூடி Let us கர்த்தருடைய pray சமூகத்தில் together. Hallelujah. அப்படியே முழங்கால் படிட்டு நம்மை God ஒப்புக்கொடுத்து wants to ஜெபிக்கலாம். fill every one of you with his power. இன்றைக்கு ஆண்டவர் இங்கு கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப Let அவர் us pray. வாஞ்சியுள்ளவராக Hallelujah. இருக்கிறார். Let us, எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். oh, open your mouth. எல்லாரும் வாயை திறந்து We ஜெபிப்போம். want to fill with ஆண்டவர்- his spirit today. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று Oh, ஜெபிப்போம். ribalaba shakara bara ஆண்டவரே, bara உம்முடைய ஆவியாலே என்னை shandara நிரப்பும். bara boshukorobo. அந்த வெளியேற பெற்ற Oh, உம்முடைய வல்லமையாலே rikaba என்னை bara நிரப்பும். bara bara ஆவியை shandara bara நிரப்பின bara தேவன், ketere. தானியேலை நிரப்பின Oh, தேவன், rikaba என்னை bara நிரப்பும். sekere bara bara என்னை bara நிரப்பு, bara. என்னை நிரப்பு. Oh, ribaka ஆண்டவரே, shakala bara உம்முடைய shandara bara 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 வல்லமையாலே என்னை bara. நிரப்பும் Lord, ஆண்டவரே. touch your people, oh God. ஆமென். தொடுங்க Fill ஆண்டவரே. them with the power of ஆண்டவரே, God. ஒவ்வொருவரையும் Fill them தொடுவீராக. with that anointing, God. உம்முடைய